إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. பிரியமான சகோதரர்களே, மூமின்கள் யார் என்பதை பற்றிய வசனத்தை நேற்று செவியுற்றிருந்தோம். இன்றைக்கும் அதற்கான தொடர்ச்சியை பார்க்கலாம். பொதுவாக நமக்கான டைட்டில் கொடுக்கப்பட்டது மூமின்கள் என்று யாரும் கூற மாட்டார்கள். மாறாக என்ன சொல்வார்கள்? முஸ்லிம்கள் என்றுதான் சொல்வார்கள். முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் வானத்திற்கும் பூமிக்கு இடைப்பட்ட வித்தியாசம் இருக்கு. மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அதுல உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல காட்டறிவிகள் சொன்னதை சூரை ஹுஜராத்தினுடைய வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறார். وقالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم وإن تطيعوا الله ورسوله لا يلدكم من أعمالكم شيئا إن الله غفور رحيم. அல்லாஹ் சொல்றான், சில அரபியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோம் சொல்றாங்க. காலத்தில் ஆராப், ஆராப்னு சொன்னா காட்டு அரபிகள். காலத்தில் ஆராப் ஆமன்னா, யா ரசூலல்லாஹ் நாங்கள் ஏற்றோம் சொல்றோம், ஈமான் கொண்டோம்னே சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்ல பதில், காலத்தில் ஆராப் ஆமன்னா குல் லம் துமினு வலக்கின் கூலு அஸ்லம்னா. அல்லாஹ் வஹி இறக்குறான், நபியே அவங்கள்ட்ட எந்த நசுவாதீங்க, அவங்க ஈமான் கொல்ல வலக்கின் கூலு அஸ்லம்னா, ஏற்றோம் என்று சொல்லுங்கள். ஏற்றோம் என்று சொல்லுங்க. புரியுதாத்தா? ஈமான் கொள்றதுக்கும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு பரம்பரை சொத்தாக சில பேருக்கு அப்துல் காதருடைய மகனுக்கு அப்துல் ரஹ்மான் பேர் வந்துருச்சு. அவர் முஸ்லிமா மூமினா? சொத்து வாரிசுல அவருக்கும் இஸ்லாம் வந்துருச்சு. அவர் என்ன டைட்டில் கொடுத்துட்டாங்க? அவருடைய பேர் என்ன எழுதிருப்பாங்க கஜெட்ல? முஸ்லிம் பிரிவு ராவுத்தரு தக்னி மறைகார் இப்படி இருக்கும். ஆனா அவருடைய பேர் என்ன இருக்கும்? டைட்டில் முஸ்லிம்னு இருக்கும். அப்போ இவருடைய வராசத் சொத்துல என்ன கிடைச்சிருக்குதா? முஸ்லிம்ங்கிற பெயர் கிடைச்சிருக்கு. ஆனா இது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு சொன்னா கிடையாது. அதனால அல்லாஹ் சொல்றான், வலக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்க பணிந்தோம் அல்லது ஏற்றோம்னு சொல்லுங்களே தவிர நம்பிக்கை கொண்டோம்னு சொல்லாதீங்க. நம்பிக்கை கொண்டது வேற. எப்படி? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான் அதே வசனங்கள்ல, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹ், மூமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள். சும்ம லம் யர்தபு, பிறகு அதுல எந்த விதமான சந்தேகமும் கொள்ள மாட்டார். ஏற்றது சரியா தவறா, அது கரெக்டான கொள்கையா இல்லையா, அல்லாஹ் இருக்காரா இல்லையா, சொர்க்கம் இருக்குமா இருக்காதா, அல்லது எல்லாம் இருக்கு ஆனா மூமீனை போல வாழ மாட்டார்கள். புரியுதா? நான் எல்லாம் அக்செப்ட் பண்றேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன். தொழுகை தான் இருக்குங்க, தொழுக மாட்டேன். நோம்பு இருக்குங்க, வைக்க மாட்டேன். ஹஜ் இருக்குங்க, போக மாட்டேன். இது ஈமானுடைய வெளிப்பாடா இருக்க முடியுமா? இருக்காது. அப்ப அல்லாஹ் சொல்றான், வலக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நீங்கள் ஏற்றோம்னு சொல்லுங்கள், ஈமான் கொண்டோம் நம்பிக்கை கொண்டோம் சொல்லாதீங்க. அப்ப என்ன சொல்லணும்? முஃமின் யாரு? இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தப். மூமின்கள் யார் என்று சொன்னால் ஈமான் கொண்டதற்கு பிறகு. இன்னும் சொல்ல போனாதா, ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் குழந்தை பிறகுது, அது ஒரு 3 வயசு ஆகுது. என்ன செய்யும்? அத்தா அம்மா தொழுதா இது என்ன செய்யும்? சஜ்தால ஒழுகும், என்னமோ ஒரு ஆக்ஷன் போடும், திரும்ப அப்படியே வளரும். பின்ன 7 வயசு ஆகும், 8 வயசு ஆகும். வீட்டில் ஈமான்தாரி குடும்பமா இருந்தா என்ன செய்யும்? அது நோம்பைக்கும் துளைக்கு போகும், அல்லது குறைஞ்சபட்சம் ஜும்மாவுக்காவது போகும். இப்படியே வளர்ந்து வரும். இது இவர் முஸ்லீமாக தான் இருக்கிறார். எப்போ தன்னுடைய வாலிப வயசு வருதோ, ஒரு 15 வயசு பிறகு பிராக்டிக்கலா ஏத்துக்கணும். எப்படி? ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখির வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸ் பஅதல் மௌத். இத்தனை கண்டிஷனையும் படித்து உணர்ந்தால்தான் இவர் யார முடியும்? மூமின் ஆக முடியும்னா அவருக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு?
நான் முஸ்லிம்ங்க தீன்தாரி பண்ணுங்க, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வேடம். உணரணும் அல்லாஹ்னா யார், அவன் மீது நம்பிக்கை கொள்வது, அவனுடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்வது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வது, அவனால் உருவாக்கப்படக்கூடிய மலக்குமார்கள் மீது நம்பிக்கை கொள்வது, அவனுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வது, அப்புறம் என்னது, நன்மை தீமை அல்லாஹ் என்பதன் மீது நம்பிக்கை கொள்வது, மரணத்திற்கு பின்னால் வாழ்க்கை இருக்கிறது என்பதன் மீது நம்பிக்கை, இதெல்லாம் மனரீதியாக உணர்ந்து ஏற்றுக்கொள்றாரு பாருங்க. அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், யாரா முடியும், மூமீனாக முடியும். இல்லாடி வராசு சுத்திர என்ன செஞ்சு போடாது, முஸ்லிம்ங்கிற டைட்டில் வாங்கியிருப்பார். சரி, இது ஒரு புறம். சரி, இப்படி ஒரு மூமீனாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் யார், அல்லது முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மூமீனாக மாறணும் என்று சொன்னா என்ன செய்யணும்? நேற்றைய வசனத்தில் நீங்க பார்த்தீங்க, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்ட என்ன செய்வாரு, அஞ்சி நடுங்குவார், அச்சப்படுவார். அப்புறம் என்ன சொன்னேன், வைதா துணிய தாயாத்தும் ஜாதத்தும் ஈமான், அவனுடைய வசனங்களை கேட்டா என்ன செய்வாரு, ஈமான் அதிகரிக்கும். அப்புறம் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுகீமூனஸ் ஸலாஹ், மூமின்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தொழுகை என்ன செய்ய மாட்டார்கள், விட மாட்டார்கள். ரம்லானிய தொழுகையாளிகளாக இருக்க மாட்டார்கள், மாறாக என்ன செய்வார்கள், நிரந்தர தொழுகையாளிகளாக இருப்பார்கள். وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து கொடுப்பார். இன்னைக்கு இந்த சமூகத்தில் ஒரு பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா, அல்லது குறைவான சிந்தனைன்னு சொல்லலாம். பணக்காரர்கள் மட்டும்தான் பள்ளிக்கு உதவணும், அல்லது பணக்காரர்கள் மட்டும்தான் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலான இடத்துல இருக்குது. அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்றான், யாராக இருந்தாலும் கொடுக்கணும், அவர்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல இருந்து கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் சில இடங்கள்ல போய் ஒரு மதர்சாவுக்கோ இல்லை பள்ளிவாசலுக்கோ அல்லது ஒரு தான தர்மத்துக்கோ போய் நிற்கிறார். நிறைய இடங்கள்ல நான் பார்த்தது உண்டு, எங்கிட்டலாம் கேட்காது, பக்கத்து வீட்டுக்கு போங்க அப்படிங்குவார். ஆனால் இது சில நேரங்களில் பணக்கார வீட்டை விட ஏழை என்ன செஞ்சிருவாரு, மிகப்பெரிய தர்மம் செஞ்சிருவார். நான் ஒரு மதர்சாவுக்காக வசூலுக்கு போனேன், நல்ல ஞாபகம் இருக்கு. மூஞ்சிகள் பள்ளிவாசல் தாண்டி ரைட் சைடில் ஒரு குடிசை இருந்துச்சு. இப்போ அது இருக்குமான்னு தெரியல, நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு அம்மா அப்படி மேலே வருது, ஒரு மதர்சாவுக்காக பேச போயிருக்கோம். அப்போ அந்த அம்மா கீழே இருந்து நடந்து வந்து நம்ம பேசுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. அந்த அம்மாவால் கொடுக்க முடியாது, அது ஒரு ஏழ்மையான ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா. என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உண்டியில உடைச்சி கொண்டு வந்து அப்படி போடுது. எத்தா இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, நல்லாவுக்காண்டி சேர்த்துட்டு வந்தேன், இதை நீங்கள் கொண்டு போங்க. அந்த அம்மாவுடைய எண்ணம் ஒரு பெரிய கோடீஸ்வரனை விட சிறந்தது. ஏன்னா இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்குறது ஒன்று இருக்கு, இருக்கிறதவே கொடுக்குறது ஒன்று இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் சொல்றான், நீ இருக்கப்பட்ட ஆளுகள் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. எனக்கு இன்னைக்கு என்ன வருமானம், இன்னைக்கு 100 ரூபா தான் கிடைச்சிச்சு, அதில் 20 ரூபா நான் அல்லாஹ் கட்டி கொடுக்கும். அல்லாஹ் எப்படி சொல்லும்போது எப்படி சொல்றான், பணக்காரர்கள் கொடுப்பாருன்னு சொல்லு. மூமின் யார் சொன்னா, ஃபர்ஸ்ட் தொழுகை நடத்துவாங்க, وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ, அவர்களுக்கு எது கிடைக்கப்பட்டதோ அதிலிருந்து கொடுப்பார்கள், அல்லது உழைத்து கொடுப்பார்கள். என்ன செய்வார்கள், உழைத்து கொடுப்பார்கள், அல்லது கொடுக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து அவர்களிடத்திலிருந்து வாங்கி கொடுப்பார்கள். என்னால் முடியல, எப்படி, என்னோட சுத்தமா இல்லை, இல்லது கிடைச்சது கொஞ்சம் அதுல இருந்து கொடுத்தேன், அப்படி இல்லைன்னு யாரு கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட போய் முறையிட்டு, ஏத்தா எனக்கு தான் இல்லை, நீ இவருக்காவது கொடு. அன்னை தெரசா மாதிரி. அதில் ஈமான் கொண்ட சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ அன்னை தெரசா ஒரு இடத்துல போய் தன்னுடைய அந்த என்ன வியாதி, குஷ்டமா, அந்த மக்களுக்காக போய் தொழுநோய் உள்ள மக்களுக்காக காசு கேட்குது. அந்த நாள் கோவப்பட்டு அந்த அம்மா மூஞ்சிலே துப்பி இருக்கிறான். ஏன் பொம்பளை எனக்கு வேற இல்லையா அப்படின்னு துப்பி இருக்கான். அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, அம்மா மூஞ்சில் எப்படி தொப்ப நமக்கெல்லாம் செஞ்சா எப்படி இருக்கும், மூஞ்சிலேயே ஒரு குத்து, இல்லை நாரப்பையில என்னடா இருந்துச்சு. இந்த அம்மா துப்பு இப்படி தொடச்சிட்டு, எனக்கு நீ பரிசு கொடுத்துட்ட துப்பு, இந்த தொழுநோய் வியாதியஸ்தர்களுக்கு காசு கொடுத்துருக்கான், எனக்கு என் மேல உள்ள நீ ஆத்திரத்தில் துப்பிட்ட, நான் ஒரு ஏதோ ஒன்று நீ என்னை பத்தி நினைச்சு வச்சிருக்க, துப்பிட்ட, அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தொடச்சிட்டு திரும்ப காசு கிடைச்சான். இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு மூமினாக இருக்கக்கூடிய சகோதரன் கூட அவனால் கொடுக்க முடியாத பட்சத்தில் கொடுக்கக்கூடியவர்களின் மூலமாக என்ன செய்வார் அவரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ, அவருக்கு என்ன கிடைக்கப்பட்டது, எப்படி இந்த
இந்த சமூகங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததில் சொல்கிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, நோன்பு திறக்கும் பொழுது ஒரே ஒரு ரொட்டி தான் இருக்குது, அவங்களும் அவங்க பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. என்ன செஞ்சாங்க, அதையும் எடுத்து கொடுத்தா முழுசா. அப்போ நம்ம அந்த முழுசா கொடுக்க வேண்டாம், ஏழ்மையான பட்டால் இந்த ஒரு ரொட்டியில் கார் ரொட்டியை கொடுத்துட்டு இவர் சீட்டோம் முக்கால் ரொட்டி சாப்பிட்டு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், பிறக்காரர்கள் தான் இல்லை, மூமின் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தோ அதுலேருந்து கொடுப்பார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின்கள் சொல்கிறாங்க. பின்னாடி இதே சூரிய அன்ஃபாலுடைய கடைசி வசனங்களில் சொல்கிறான் அல்லாஹ், மூமின்கள் யார் என்று சொன்னால், உண்மையான மூமின்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருப்பார்கள் சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உயிரையும் பொருளையும் கூட என்ன செய்வார்கள், முழுமையாக வல்லதீன ஆமனு மின் பஅது வஹாஜரு வஜாஹது மஅகும், ஈமான் கொண்டவர்கள் யாருன்னு சொன்னார், அவர்கள் ஊரையும் காலி செய்து போவார்கள், சத்தியத்திற்காக வேண்டி தன் உயிரையும் பொருளையும் என்ன செய்வார்கள், தியாகம் செய்வார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ யார் இவர்கள் இப்படியான கேரக்டர்ல இருக்கக்கூடியவர்கள் யார் சொன்னா, உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இந்த தன்மை உடையவர்கள் தான் உண்மையான மூமின்கள், ஹக்கான மூமின்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், இப்படியாப்பட்ட மூமின்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்துகள் இருக்கு. வ மக்ஃபிரா, மன்னிப்பும் உண்டு. இப்போ யார் யார் இவங்க, ஈமான் கொள்ளுதல், இதில் என்ன நடக்கும், சும்மலம் யர்தாபு, ஈமான் கொண்டதற்கு பிறகு சந்தேகம் வரக்கூடாது. அப்புறம் என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய பெயரை கேட்கும்போது என்ன செய்வார், தன்னுடைய அச்சமடைவார். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும்போது என்ன செய்வார், ஈமான் அவருக்கு அதிகரிக்கும். இப்படியாப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ இதை மட்டும் இல்லை, ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா, ஈமானி முஃபஸ்ஸல், ஈமானி முஜ்மல், இவைகளெல்லாம் அடங்கியவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையாக உணர்ந்தவர்கள், பேருக்கு இல்லை, தாஸ்தருக்கு இல்லை, நான் முஸ்லீம் நீ முஸ்லீம்ங்கிறது இல்லை, முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தால் உலாயிகா ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துகள் இருக்குது. வ மக்ஃபிரா, மன்னிப்புண்டு. வ ரிஸ்குன் கரீம், இன்னும் அவர்களுக்கு உயர்வான உணவுகளும் உண்டுன்னு சொல்றான். இப்படி உணர்ந்து ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்னா யார், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வானத்தை பார்த்து இவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவன் வேற யாரும் இருக்க முடியாது, அல்லாஹ்வால் மட்டுமே முடியும். ஸ்டார்ஸ், மூன், அப்புறம் என்ன இருக்கு, சன், இவைகள் எல்லாம் பார்த்து உணரணும். இதனுடைய மிகப்பெரிய ஆற்றல் அது யாரால் மட்டுமே கொண்டு வர முடியும். அப்போ உணர்றார். அப்போ அல்லாஹ் தன்னுடைய தேவைகளை கேட்கிறார். எப்படியாப்பட்டது, யா அல்லாஹ் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யலாம். இப்போ என்ன செய்யறாரு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொடுக்கிறார். நபிமார்களுடைய வரலாறு படிக்கிறார். எத்தனை இறைத்தோல் வந்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, சத்தியத்தின் பக்கமாக அழைச்சாங்க. நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்கிறார், மலக்குகள் நம்பிக்கை கொள்கிறார், கிதாபின் மீது நம்பிக்கை கொள்கிறார். இதெல்லாம் ஒரு உணர்ந்து அப்ப என்ன சொல்றார், ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன். இப்படி உணர்ந்து சொல்லி வரக்கூடியவர்களுக்கான டைட்டில் தான் என்னது, மூமின்கள். அவர்களுக்கு தான் என்ன இருக்கு, சொர்க்கமும் மன்னிப்பும் உயர்ந்த உணவுகளும் இருக்கு. முஸ்லிம்களுக்கு அது கேள்விக்குறிதான். அவர்கள் எதுவரையிலும் மூமின்களாக ஆகவில்லையோ, பேருக்கு இருக்கலாம், கேள்விகளை கேட்கப்படலாம், சொர்க்கமானவர்களாக மறுமையில் தீர்மானிக்கப்படலாம். ஆனால் மூமின்களுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்வது, சொர்க்கம் என்பதாக தீர்மானிக்கப்படுது. ஆக அப்படியாப்பட்ட மூமின்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் பெற்றோர்களையும் நம் பிள்ளைகளையும் நம் சந்ததிகளையும் உண்மையான எந்த ஹக்கான மூமின்கள் என்ற டைட்டில் அல்லாஹ் கொடுத்தானோ அந்த ஹக்கான மூமின்களாகவே ஆக்கட்டுமாக. ஒருபோதும் வேடதாரிகளாக ஆகுவதை விட்டும் இருப்பதை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் காப்பாற்றட்டுமாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.